18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்ட பணியாளர்கள் வழக்கம் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதிகாரிகளோட 4 பேர் ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. என்னப்பா செய்தி அப்படின்னு பிரிச்சு பார்க்கவும் தான் இன்ப அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அப்படி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, குடியரசு தின விழாவில் பங்கேற்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அழைப்புதல் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம நோக்கி ஒரு ஆபத்து வருது, எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் சிதம்பரத்தில் நடந்திருக்கு. என்னன்னா, மாரத்தான் போட்டி நடத்திருக்கிறாங்க. எல்லாரும் திப்பு ஓடி இருக்கிறாங்க. பக்கத்துல மாடுகள் ஏகப்பட்டது இருந்திருக்கு பாருங்க. நாமளும் சேர்ந்து ஓடுவோம் என்னமோ ஏதோன்னு அவங்களும் ஓட்ட எடுத்திருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு களை கட்டிருக்கு மோடி பொங்கல் கோவையில். காட்சிகளை பார்ப்போமா? நம்ம எல்லாம் பார்க்க உண்டு. நீங்கெல்லாம் வந்தோடனே சூரியன் காணாம போயிடுச்சு. அதனால சூரியன் காணாமல் போய்விட்டது. மழை வரும். மழை வந்தால் குளங்கள் நிரம்பும். குளங்கள் நிரம்பினால் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை பொங்கல் ஓ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்படி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டு இருந்த மோடி பொங்கல்ல தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வள்ளி கும்மி ஆடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வஜ்ராயுதம்பா எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக மூத்த தலைவர் ஒருத்தர். யாருன்னு பாப்பா? திமுக திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள், இன்றைக்கு தளபதி அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வஜ்ர ஆயுதம். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு தனி வகுப்பு, ஒரு படை திறப்பதில். ஆனால் இவர் ஒரு தனிப்படை வைத்து அந்த படையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவூட்டி கை காட்டி இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத பெருமையை தம்பி உதயநிதி பெற்றிருப்பதை பார்க்கிறார். நடிகை மட்டும் இல்ல, தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிற அதன் அடிப்படையில் சொல்றேன். ஆக்டருங்கிறது வேற. ஆனா நான் எல்லா நான் ஒரு தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ரூல், சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிபிகேட் சான்றிதழ் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, எதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா, இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சான்றிதழ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும்.
ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி பிளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திமுக அமைச்சர் ஒருத்தர். எண்ணிக்கை கொடுக்கறதுலாம் தலைவருடைய இஷ்டம். காங்கிரஸ் ஜெயிக்கிற தொகுதி கேட்கறா உங்களுக்கு கொடுத்தாச்சு, மேற்கொண்டு கேட்கறதா அது தலைவர் இஷ்டம். கொடுக்குறாரா கொடுக்கலையாங்கிற அவர் ராகுல் காந்தியும் பேச வேண்டிய விஷயம். நாங்கள் இடையில கருத்து சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி அவங்க சொல்லு, காங்கிரஸில் 1008 கருத்து சொல்லுவாங்க. திமுக ஒரு கட்டுப்பாடான கட்சி. முதல்ல திமுக ஒரு கட்டுப்பாடான கட்சி, தலைமைக்கு கட்டுப்பட்ட கட்சி. அதனால் தலைவர் தான் அதனுடைய விவரங்களை வெளியிடுவார். கூட்டணியுடைய இப்போ இருக்க கூட்டணி தொடரும். இப்போ இருக்க கூட்டணியில் இருக்காங்களா கம்யூனிஸ்டுகள், மற்றொரு முஸ்லீம் லீக்கு, மற்றெல்லாம் கூட்டணியெல்லாம் வேல்முருகன் கட்சி, அவர் ஈஸ்வரன், மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. காங்கிரஸ் இல்லாத எல்லாரும் கூட்டணியில் தொடரும் சொல்லியிருக்காரு. இந்த மாத இறுதியில் முடிவு பண்ணுவார் கூட்டணி. தாவேகாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. என்னன்னா, நீலகிரியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் நீங்க நிற்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பாருங்க. நீலகிரி 3 தொகுதியை பொறுத்தவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுக்கிறது, ஆட்சியில பங்கு நேரம் வந்து விட்டதுன்னு சொல்றதுன்னு இப்படி ஆகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க சார், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைக்க போறாங்க, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னத்தான் நடக்குது நீங்களாச்சும் சொல்லுங்களேன். கேட்கறது அவங்க உரிமை. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்க கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்காரு. அதாவது சமூக ஊடகத்தை அப்படியே புரட்டிட்டு இருக்கிறப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்து ஷாக் ஆகிவிட்டு பார்த்துங்க. என்னென்னா, ஒரு காரில் ஒரு ஜீப்பில் எத்தனை பேர் போவீங்க? விஞ்சி போட 7 பேர். அப்படியே நெருக்கி உட்கார்ந்தாலும் ஒரு 8 பேர் உட்காரலாமா? இப்போ இருக்க ராஜஸ்தானில் 60 பேர் ஒரு வண்டியில் போகிறாங்களா? அப்படி ஒரு வீடியோ போய்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை இருந்தா தயவு செஞ்சு பேகை ஓப்பன் பண்ணி ஒரு முறை தரவா பாருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆரணி பக்கம் நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு வண்டி போயிட்டு இருக்கு பார்த்துக்க. சந்தேகம் அடைஞ்ச போலீஸார் என்னமோ இடிக்குதேன்னு விசாரிக்கவும் அப்போதான் தெரிஞ்சது அண்ணன் 2 வீலரை திருடுறதுல கை தேர்ந்தவர்னு. விசாரணை நடத்தி ஒரு 11 பைக்கை மீட்டிருக்கிறாங்க. அதுலேயும் அண்ணன் ஸ்ப்ளெண்டர் பைக்கோட லவர் போல் இருக்கு. ஏகப்பட்ட ஸ்ப்ளெண்டரை திடீர்க்கார். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.